பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதம் பலன்களும் பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம். தமிழ் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆனி மாதம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க ஆனி மாதத்தில் 32 நாட்கள் உண்டு. மற்ற பார்க்கணுன்னாக்க 29, 30, 31 வரும். 32 மாதம் உள்ள மாதம் அப்படின்றது ஆனி மாதம். அதாவது நீண்ட நாட்கள் உள்ள மாதம் அப்படின்றது ஆனி மாதம். இப்போ இந்த ஆனி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம், சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கார். இதில் மிதுனத்தில் இருக்கிறவர் அவர் மட்டும் தனியாக இருக்காரா அப்படின்னா அவர் மட்டும் தனியாக இல்லை, அங்கே ஆட்சி பெற்ற புதனும் குருவும் இருக்கிறார். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சூரிய பகவானோட குரு அஸ்தங்கமாகக்கூடிய காலகட்டங்களும் இந்த ஆனி மாதம். சூரியனோட பவரில் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரனும் புதனும் கூடவே வருவாங்க. அஸ்தங்கமானாக்க அந்த கிரகத்தின் பலன் குறைவாக இருக்கும். அப்போ புத்திரக்காரனான தனக்காரனான குரு பகவான் ஆத்மகாரனான சூரியனுடைய அஸ்தங்கமாகிறதுனால தனப்புழக்கத்தில் சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடிய விதத்தில் சில பாக்கியங்கள் உண்டு. மன குழப்பங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, அப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் இப்படி பிறக்கின்ற ஆனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இந்த மாதத்து விசேஷங்களையும் பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி ஃபஸ்ட்டு ராசி அப்படின்றது மேஷராசி. மேஷராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 3வது ராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் சூரிய பகவான், புத பகவான், குரு பகவான் இவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடமான சூரியனுடைய வீட்டில் அங்காரகன் இருக்கிறார். இது முக்கியமான விசேஷம். 5ஆம் இடம் அப்படின்றது மிக விசேஷமான ஒரு திரிகோண ஸ்தானத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க திரிகோணத்தில் முதல் திரிகோணத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 5வது திரிகோணத்தில் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடம். 11ஆம் இடம்ன்றது ஆபோகிலி ஸ்தானம் அப்படிம்போம். 2, 11 ஆபோகிலி ஸ்தானம் அப்படிம்போம். அப்படியேற்பட்ட வசந்த 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் ராகு பகவானும் கொண்ட இந்த நிலையில் இந்த மாதம் பிறக்குது. நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லும் கிரகங்கள், மெல்ல செல்லும் கிரகங்கள். மெல்ல செல்லும் கிரகங்கள் இந்த மாதத்தில் எதுவும் பயிற்சி கிடையாது. ஏன்னா கடந்த காலகட்டங்கள்லேயே ராகு கேது பயிற்சி அடைஞ்சிட்டாங்க, குருவும் பயிற்சி அடைஞ்சிட்டாங்க. அப்போ மெல்ல செல்லும் கிரகங்களோட பயிற்சி இந்த மாதத்தில் எதுவும் கிடையாது. அப்போ விரைவாக செல்லும் கிரகங்கள் பயிற்சி அப்படின்றது நம்ம சூரியனை வச்சு சொல்லுவோம், செவ்வாயை வச்சு சொல்லுவோம், புதனை வச்சு சொல்லுவோம், சுக்கிரனை வச்சு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது சூரியன் மிதுனத்தில் இருக்கிறாரு. இதுக்கு இடையில 2 கிரகங்கள் தான் இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க. அவர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க 22ஆம் தேதி புத பகவான் மாறுறாரு. எங்கே? மிதுனத்திலேருந்து கர்க்கடகத்துக்கு மாறுறாரு. ஆட்சி பெற்ற புத பகவான் கர்க்கடகத்துக்கு மாறுறாரு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கிர பகவான் 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் தன்னுடைய வீடான ஆட்சி பெற்ற சுக்கிரனாக ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரனாக வராரு. சரி, இதை தவிர இந்த மாதத்தில் என்ன சாமி விசேஷம் அப்படின்னாக்க எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்பிடுறதுக்கு பேர் கால சர்ப தோஷம்னு பேர். அது என்ன சாமி கால சர்ப தோஷம்? கேதுவினிருந்து ராகு பிடியிலோ ராகுவினிருந்து கேது பிடியிலோ அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்டாக்க
கால சர்பதோஷம். இந்த கால சர்பதோஷம் என்னென்ன பண்ணும்? ஒவ்வொரு பணியையும் காலதாமதமாக்கும், கிட்டக்க கொண்டு வரும் ஒன்றும் இல்லாமாக்கும், கிட்டக்க கொண்டு வரும் ஒன்றும் இல்லாமாக்கும். அப்போ அப்படியேற்பட்ட இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது கடந்த காலகட்டங்களில் 87 67 இந்த காலகட்டங்களில் வந்திருக்கு. இப்போ பார்த்தோம்னா இந்த ஆணி மாதத்தில் ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்டிருக்கிறாங்க. இந்த கால சர்பதோஷம் சரி, இதனால் ஏதாவது ப்ராப்ளம் உண்டா? இதில் பார்த்தோம்னாக்க கேது நுண்கிருமி சொல்கிறோம். அவர் சூரியனோட நட்சத்திரத்தில் வராரு. அடுத்தது ராகு சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு. கடந்த காலகட்டங்களில் கொரோனா நம்மளை ஆட்டி படைச்சிச்சு. ஆனால் இந்த ட்ரிப்பு அப்படியே தலைக்கு வந்து தலைப்பாயோடு போவாங்கள்ல, அதே மாதிரி தான் இருக்குமே தவிர இதை பயப்பட வேண்டிய தேவையில்லை. கொரோனா பரவும், கொரோனாவில் பழையபடி லாக்டவுன் வரும், அது வரும் இது வரும்னு யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நம்மளுடைய பாரத அரசு அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு. அதுக்கு கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கொரோனாவை கண்டு இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டிய அம்சமும் இல்லை. சரி, அடுத்தது இந்த மாதத்தில் ஏதாவது விசேஷ தினங்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னாக்க விசேஷ தினங்கள் இருக்குது. ஆனி மாதம் 6ஆம் தேதி, ஆங்கில தேதி 20/6/2025, மகாபெரிவா எல்லாருமே கொண்டாடுறது சாதுர் மாசிய விரத ஆரம்பம். ஆனி மாதத்தில் இந்த 6ஆம் தேதி சாதுர் மாசிய விரத ஆரம்பம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 25/6/2025 புதன்கிழமை ஆனி அமாவாசை. சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்துல கூடுற நாள். அது எந்த இடத்துல? மிதுனத்தில் சந்திரனும் சூரியனும் கூடக்கூடிய நாள், அது அமாவாசை தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 28/6/2025 சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்களை நிலவுக்கு, அதாவது சந்திரனுக்கு சங்கடங்களை விளக்கினால் சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த ஆணி மாதத்திலேயே மிக மிக விசேஷமானது அப்படின்றது 1/7/2025 மங்களவாரமான செவ்வாய்க்கிழமை நடராஜ அபிஷேகம். அதுக்கு பேர் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு பேர். இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் ஆணி திருமஞ்சனம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10/7/2025 வியாழக்கிழமை பௌர்ணமி. அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க குரு பூர்ணிமா இல்லாட்டி வியாச பூஜை அப்படிம்போம். குருக்களை மதிக்கக்கூடிய நாட்கள், குருக்களுடைய ஆசீர்வாதங்கள் வாங்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது இந்த நாள். அப்போ இப்படி ஏற்பட்ட விசேஷ தினங்களோடு இந்த கிரக பயிற்சிகளோடு, இந்த 2 கிரக பயிற்சிகளோடு இந்த ஆணி மாதம் ஆரம்பமாகுது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் இருக்குன்னு பார்ப்போமா? விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் 1 2 3 4 பாதம், கேட்டை 1 2 3 4 பாதம் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் விருச்சிக ராசி நேயர்கள். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்துல சனியும் 2-5 குரு பகவான் 8ஆம் இடத்துலையும், இந்த கேது பகவான் 10ஆம் இடத்துலையும், இந்த வருஷ கிரகங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சரியான சூழ்நிலையில் இல்லை. சனி ராகு 4ஆம் இடம். அப்போ இந்த வருஷ கிரகங்கள் எல்லாமே சரியாக இல்லை. கோல்சார ரீதியில் இந்த விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சுட்டு தான் நாங்கள் மாத பலன்களை சொல்கிறோம். அந்த இதில் பார்க்குற போது உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியவே பார்த்துருக்கிறதுங்கிறது சிறப்பான காரியம். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7க்கும் 12க்கும் உடைய சுக்கிர பகவான் இந்த மாதத்துலேயே உங்களுக்கு 29/6/2025 அன்னைக்கு அவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமாகிய ரிஷபத்தில் ஆட்சி பெறப்போகிறதும் சிறந்த நிலையை தரக்கூடியது. புதன் பகவான் இப்போ 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று குருவோடு சேர்ந்துருக்கிறது, அதுவும் சிறப்பாக எடுத்துக்கிறலாம். ஏன்னு கேட்டால் ஆட்சி பெற்ற புதனாக இருக்கிறது. அவரும் மாறப்போகிறார். அவர் என்றைக்கு மாறுறாருன்னா 22/6/2025 அன்னைக்கு மாறிடுறார். அப்போ அவர் மாறினா அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போது இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் சில நன்மையான காரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வருஷ கிரகங்கள் ஒத்துழைக்காட்டாலும் மாத கிரகங்கள் ஒத்துழைப்பு தர்றதுனால ஓரளவு இந்த மாதம் இந்த தடங்களாக இருந்த காரியங்கள் எல்லாமே இந்த மாதங்களில் நிறைவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கிறவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு
செவ்வாய் இவ்வளவு நாளாக நீச்சப்பட்டு போயிருந்தார். அதாவது வைகாசி மாதம் 21 நாள் வரலும் வந்து நீச்சப்பட்டு போயிருந்தார். அதாவது ஜூன் 6 தேதி 7 தேதி வரலும். ஆனால் இப்போ பார்த்தேன்னா செவ்வாய் அவருடைய நட்பு வீடான சிம்மத்தில் போய் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. அதை தவிர பார்த்தேன்னா 10ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கிறது திக்பலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதனால் வந்து பார்த்தாலேயானால் உங்களுடைய உடல் வலிமையும் சரி, உங்களுடைய மன வலிமையும் பன்மடங்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இவ்வளோ நாளாக வந்து ஏதோ ஒன்று நம்ம தோற்றுருவோமோ, ஏதோ ஒன்று நம்ம வந்து ஃபெயிலியர் வந்துடுமோன்னு ஒரு பயத்தில் இருந்தீங்க. ஆனால் இப்போ அதை எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்குள்ளே வந்து ஒரு எழுச்சி வந்து அந்த எழுச்சி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியையே உங்களுடைய ராசிநாதன் பார்க்குறார். அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் தோற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. நிச்சயமான வெற்றி, எழுதி சொல்லக்கூடிய வெற்றி உங்களுக்கு உண்டு. இருப்பினும் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால சிறு சிறு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வண்டி வாகனங்களை போகும்போது ஜாகிரதையாக போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சின்ன சிறு அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தாலேயானால் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனே வந்து 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம்னு ஏற்கனவே சொன்னேன். இருந்தாலும் ராசிநாதன் கேத்துவினுடைய பிடியில் இருக்கார். கேத்துவோடு சேர்ந்து இருக்கக்கூடியது. டிகிரி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கேத்துவுக்கு பக்கத்தில் அருகாமையில் இல்லாமல் இருக்கிறதுனால ஓரளவு நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் சூரியன் உங்களுடைய 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 10க்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல போய் இருக்கார். 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீரென்று பண வரவு வரக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அதிகமான அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, மேல் உங்களுடைய தலைமையை வந்து உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு நம்பிக்கையின் காரணமாக ஏற்றமான முடிவுகள் எடுத்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அதுவும் சூரியனே வந்து 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு இருக்கிறதுனாலையும் சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தான அதிபதின்றதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. சரி, இந்த மாதத்தில் புதனுடைய மாற்றமும் சுக்கிரனுடைய மாற்றமும் எந்தெந்த மாறுதல்களை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம ஐயா அரியரசர்மாகிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. விருச்சிக ராசி அப்படின்னாலே செவ்வாய் அப்படின்னாலே விரைவாக செல்லக்கூடியவங்க, விரைவாக முடிவெடுக்கக்கூடியவங்க, களத்தில் முன்னணியாக நிற்கக்கூடியவங்க, கள போராளிகள், இவங்க எல்லாருமே பார்த்தாக்க செவ்வாயுடைய ஆதிக்கம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கனாக்க காவல்துறை, இராணுவத்துறையிலும் பார்த்தா பிஎஸ்எஃப் என்கின்ற முன்கள இராணுவ வீரர்கள், இவங்க எல்லாருமே செவ்வாயுடைய ஆதிக்கத்தோடு இருக்கக்கூடியவங்க. அப்படியேற்பட்டவங்களான உண்டான செவ்வாயானவர் சூரிய பகவானோட வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இந்த துறையை சேர்ந்தவங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்துல அர்த்த ஆஷ்டம சனி, அஷ்டமம்னா 8, அர்த்தாஷ்டமம்னா 4. 4ஆம் இடத்தில் கடந்த காலகட்டங்களில் குருவின் பார்வை இல்லாமல் சனி பகவான் இருந்ததுனால வண்டி வாகனங்களில் கெண்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. எடுத்த முயற்சிகள் எல்லாமே தோற்றுக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் சொல்லக்கூடியது அத்தனையுமே உற்றார் உறவினராலும் நட்பு வட்டாரத்தினாலும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தது. என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, இன்றைக்கி ராசிக்கு 8ல் உள்ள குரு பகவானுடைய பார்வை அந்த 4ஆம் இடத்துல படுறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் நிறைவாக புரிந்து கொள்ளப்படும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அடுத்தவர்களால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளப்படும். 4ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு வண்டி வாகனம் மாத்திருஸ்தானம். கடந்த காலகட்டங்களில் மாத்திருவுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துட்டு குரு பகவானுடைய பார்வை, விசேஷ பார்வை கிடைக்கிறதுனால அந்த தொந்தரவுகள் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னாக்க 9ஆம் இடம் அப்படின்றது பொறுத்தளவுக்கு இந்த ராசிக்கு பொறுத்தளவுக்கு சந்திரனுடைய கர்க்கடகம். அப்போ இந்த சந்திரனுடைய கர்க்கடகத்தை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கார். அதை பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறார். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு பிரம்மாண்டமான எண்ணங்கள் தோன்றினுச்சு. அந்த எண்ணங்கள் தோன்றினது செயலாக்கம் செய்யக்கூடிய காலகட்டங்கள். செயலாக்கம் செய்யக்கூடியது தனக்காரகனான குரு பகவானுடைய
பார்வைப்படுறதுனால இந்த காரியங்கள் அத்தனையுமே எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த திருமணம் தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்க களத்திர காரகனான சுக்கிர பகவான் அவரே இந்த விருச்சிகத்துக்கு களத்திர ஸ்தானாதிபதியும் ஆயிடுறாரு. அவர் அந்த இடத்துக்கே வர்றாரு. அந்த இடத்துல அவர் ஆட்சி பெறுறாரு. ஆட்சி பெறதுனால நீண்ட நாட்களாக விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட காலகட்டங்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதை மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஆணி மாதம் விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். ஒரு சில தடைகளும் தாமதங்களும் வந்தாலும் குருவுடைய அனுகிரகம் இருக்கிறதுனாலையும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிறதுனாலையும் அதை எளிதில் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த ஆணி மாதத்தில் உள்ள 32 நாட்களில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், அது சந்திராசிரம தினங்கள். அது என்னென்னவும் விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் என்ன தெய்வத்தை வணங்கினா கிடைக்கக்கூடிய பலன்களுடையது. அதாவது ஒரு சில விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லாமல் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவின் தன்மை குறையும். அப்போ அந்த பலனின் அளவை தன்மையை மேம்படக்கூடிய வாய்ப்புகள் எந்த தெய்வத்தை வணங்கினா கிடைக்கும் அப்படின்றத பற்றி டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாக சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. அதாவது விருச்சிக ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் 24/6/2025 செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இரவு 12 மணி 19 நிமிஷத்துக்கு தொடங்குது. அது கண்டினியூவாக 26/6/2025 வியாழக்கிழமை விடிகாலை 27/6/2025 விடிகாலை 4 மணி 20 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த நாட்களை தவிர்க்கணும். எதற்காக தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால், பிரயாணங்கள் செய்வதை தவிர்க்கணும், புதிய முயற்சிகள் எதுவும் செய்கிறதையெல்லாம் தவிர்க்கணும். இந்த சந்திராஷ்டம தினங்களில் அந்த புதிய முயற்சிகளும் பிரயாணமும் செய்யும் போது சில தவறுகள் நேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த தவறுகள் இன்றைக்கே நமக்கு அது தெரியாது. பின்விளைவுகள் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து தான் நமக்கு தெரியும். அதனால் அந்த பின்விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் விநாயகருக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம். அல்லது நீங்களே பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடியது மாதிரியா இடத்துல இருக்கக்கூடிய விநாயகருக்கு தண்ணீரில் 5 குடம் ஜலம் விடலாம். அதுமாரிலாம் பண்ணிவிட்டு அந்த பிரயாணத்தை பண்ணலாம். புதிய முயற்சிகளை செஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தவிர்க்கிறது தான் நல்லது. தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு தான் இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்கிறது 4ஆம் இடத்துல சனி சஞ்சாரமும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரனுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்க. இந்த மாத்தேலரை ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்க. அதனால் பின் விளைவுகள் வரக்கூடியதெல்லாம் நீங்கி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது போக நாங்கள் இப்போ சொல்லிகிட்ருக்கிறதெல்லாம் கோல்சார ரீதியாக தான் சொல்லிகிட்ருக்குறோம். அதில் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது நீங்கள் பிறந்த நேரத்துக்கும் உங்களுக்கு ஜாதகம் எழுதியிருப்பாங்க. அந்த ஜாதகத்தில் இன்றைக்கி நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் இதில் எது சரியில்லை, அதுக்கு என்ன செய்தால் உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜோசியர், உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் அந்தமாரி இருக்கிறவங்கள்டையே போய் கேட்டுக்கிறங்க. அதெல்லாம் இல்லைன்னா இப்போ இந்த வாட்ஸ்அப் உலகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச யார் சொல்கிறது உங்களுக்கு சரியாக இருக்குங்கிறதுலாம் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஜோசியருங்களுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு கேட்டு விவரத்தை தெரிஞ்சுக்கின்னு அது மூலமாக என்ன சொல்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது உங்களுக்கு தீமைகள் இருந்தால் கூட நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை பயன்படுத்திக்கிறங்க.
மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம். என்னடா இது, வருஷ கிரகங்கள் எல்லாமே இப்படி இருக்குது, இப்போ போய் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, மாத கிரகங்களில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்க்கறதும், உங்களுடைய ராசிநாதன் இப்பொழுது வலுப்பெற்று போய் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் திக்பலம் பெறார், அதாவது செவ்வாய் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். அதுவும் இந்த மருத்துவ தொழில், இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்ஸு, அதை தவிர ரியல் எஸ்டேட்டு, அதை தவிர செங்கல் ஜல்லி இந்த மாதிரியான வியாபாரங்கள், சமையல் கலை வல்லுநர்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவ்வளோ நாளாக மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது, இப்போ அது பயம்லாம் தெளிஞ்சு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஜாகிரதையாக படிக்கணும். 200% எஃபர்ட் போட்டால் 100% கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகுவும் சனியும் இருக்கிறதுனால மன கிளேசங்கள், மனப்போக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அலைச்சல் மக்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தொழில் மூலியமாக அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு 29/6/2025 மேலே திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான யோகம். பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பும், கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. புதிய கடன் மூலியமாக வீடு மனை வாங்கக்கூடிய, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும், ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த காலகட்டம் ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 22 22/6/2025 24/6/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை தவிர்த்துட்டு மிச்ச காலங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றமான காலம். இருப்பினும் உங்களுக்கு உண்டான அர்த்தாஷ்டம சனியும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மறைந்த குருவும் சிறு சிறு பிரச்சனைகள் மனவியலில் நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.